ஓட்டுகள்ல தயவு செஞ்சு யாரும் பர்சனலா எடுத்துக்காதீங்க. முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா வயதானவர்கள், அப்புறமா நிறைய அரசாங்க அதிகாரிகள், அதாவது எலெக்ஷன்ல பணி செய்யற அரசாங்க அதிகாரிகள் தான். அரசாங்க அதிகாரிகள்ல ஒரு 60-70% பேர் ஸ்ட்ராங்கா உழைக்கிறவங்களா இருந்தாலும் ஒரு 30-40% பேர் வந்து பாத்தீங்கன்னா தீவிர திமுகவோட ஃபாலோவர்ஸ். அதாவது ஏன் அப்படின்னா திமுகவோட காலகட்டத்தில் தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸா இருக்கட்டும் இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும் அந்த இடத்துல வந்து இந்த ஆடிட் அப்படிங்கிறதே நடக்காது. நீங்க நிம்மதியா கையெழுத்து போட்டு வீட்டுல போய் சந்தோஷமா உட்காந்துக்கலாம். நீங்க வந்து இந்த ஜோதிகா அவங்களுமே பாத்தீங்கன்னா திமுக சப்போர்ட்டர் தான், பட் அவங்க படத்துல கூட நீங்க அந்த காட்சி பார்த்திருப்பீங்க. சோ அந்த மாதிரி அதுக்காகவே திமுக ஓட்டு போடுவாங்க. ஆனா இப்ப தபால் ஓட்டுகள்ல மட்டுமே திமுக பின்னடைவை சந்திச்சு 3வது இடத்துக்கு போயிருக்குங்கிறது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஆனா இப்பதான் ஆக்சுவல் ஓட்டுகளோட எண்ணிக்கை ஆரம்பிச்சிருக்கு. So the real game starts now. நீங்க ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு வாரத்துல வந்து லீடிங்ல ஆர்சிபி இருக்குது, அடுத்து வந்து கிங்ஸ் 11 இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க முடியாது. நீங்க ஆப்வியஸ்லி பிட்ச் கொஞ்சம் ட்ரை ஆகி பிட்ச் கொஞ்சம் பேட்டிங் ஆக முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும்போது தான் நல்ல டீம்ஸ்லாம் இப்ப ஜெயிச்சிட்டு வராங்க. நீங்க பாத்தீங்கல்ல. சோ ஃபர்ஸ்ட் வரது மட்டும் லீட் கிடையாது. அதே மாதிரி இப்ப ஆக்சுவல் கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகுது. சோ போற நிலைமையை பார்த்தா எனக்கு இன்னும் அதிமுக ஷோர்லி வில் கம் டு லீட் தோணுது. ஷோர்லி ஒரு கன்ஃபார்ம். ஏன்னா இதுவரையும் ஒரு கேள்வி வந்து ஒட்டுமொத்த மீடியால ஏன் விஜய் அவர்களே சொன்னாரு மற்றும் பலர், டிவிகேக்கும் டிஎம்கேக்கு மட்டும்தான் மற்றும் பலர்னு ஏடிஎம்கே வந்து அவ்வளோ அளவுக்கு டீக்ரேட் பண்ணாங்க. பட் ஏடிஎம்கே வர்சஸ் டிவிகே வந்திருக்கு. பட் இதுவே வந்து ஒரு தபால் ஓட்லயே, ஏன்னா தபால் ஓட்டுல போன தடவை ஏடிஎம்கே 75 தான் இருந்தாங்க. எவ்வளோ 10 வருஷம் ஆன்டி இன்குபன்சி இருந்துமே அவங்க தபால் ஓட்டுல இப்ப அவங்க வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அதுவே ஏடிஎம்கேக்கு பிளஸ்ஸா இருக்கு. இல்ல டிஎம்கே 3வது இடத்துல இருக்காங்கிறத தாண்டி சென்னை ஒட்டுமொத்தமா வந்து டிவிகே கண்ட்ரோலும், முதல்வர், துணை முதல்வர், முக்கிய அமைச்சர்கள் எல்லாருமே பின்னடைவுல இருக்காங்களே. இது வந்து உண்மையிலே இப்போ ஒரு பாட்டு வேற டெடிகேட் பண்ணும். ஏன்னா சின்ன ராசா யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் துபாயில இருந்து நேற்று தான் வந்தாராம். இன்னைக்கு நைட்டே துபாய்க்கு டிக்கெட் போட்டாராம். சின்ன ராசாவே துபாய்க்கு டிக்கெட் கிடைச்சுதா, இத்தனை நாள் போட்ட ஆட்டங்கள் இன்னோட முடிஞ்சுதா, பண்ணிய அராஜகம் நிர்வாகம் பொறுப்பு இல்ல, பண்ணிய அராஜகம் நிக்காது, என்னைக்கு அநியாயம் நிலைக்காது, அட ஒட்டுக்கு கிளம்புங்க ரொட்டுக்கு அப்படின்னு பாடுற மாதிரி அவரு பின்னடைவை சந்திச்சது வந்து எனக்கு உண்மையிலே ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இன்ஃபேக்ட் தம்பி மார்னிங்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட பசியா இருந்தப்ப கூட ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஆனா ஒரு சின்ன வருத்தம், தேசியவாதிகளுக்கு வந்து ஒரு நேஷனல் தாட் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன இருக்குன்னா, தமிழ்நாட்டில் பாஜக வரதுக்கு முக்கியமான காரணம் என்னங்க, நம்ம எம்எல்ஏக்கள் வாங்கணுங்கிறது பாயிண்ட் கிடையாது. நடுவண் அரசுடைய திட்டங்கள் நம்ம மக்களுக்கு வந்து சேரணும். ஏன்னா இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்பிசி எஸ்சி மக்களுக்கு, அதே மாதிரி இந்த பாவர்ட்டிலன்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் இந்த லோவர் மிடில் கிளாஸ் மக்களுக்கு வந்து சரியான திட்டங்கள் போய் சேரலங்கிறதுனால தான் லாஸ்ட் 5 வருஷம் வளர்ச்சியே இல்லை. அந்த வளர்ச்சியை நம்ம கொண்டு வரணும்னா விஸ்வகர்மா மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 223 திட்டங்கள் இருக்கு. அதெல்லாம் மக்களுக்கு போய் சேரணும்னா உங்களுக்கு பாஜக ஆதரவுல இருக்கக்கூடிய, பாஜக துணையில் இருக்கக்கூடிய ஒரு என்டிஏ அரசு வரணும். அது வராதா? இப்ப மறுபடியும் நம்ம வந்து are we going to fall under an actor? அது ஒரு ஆக்டருக்கு கீழே விழுந்தோம்னா, ஏன் திருப்பரங்குன்றத்துல இதுமே கூட நம்மளால, அவர் திருச்செந்தூர் போனாரு, திருப்பரங்குன்றம் வரல பாத்தீங்களா, அங்க கூட தீபம் ஏத்த முடியாதா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், the game has just begin. ஓகே, நீங்க அத ஒரு ஐடியாலஜி விட்டுருங்க. நமக்கு அதை தாண்டி ஒரு 234 தொகுதிக்கு கூட அவர் செல்லவே இல்லை. ஆமா, கிட்டத்தட்ட 50 தொகுதி தான் போனாரு. 2 பெரிய நம்மளுக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் டிஎம்கே மேல இருந்தாலுமே அவங்க 234 தொகுதிக்கு போனாங்க. ஏடிஎம்கே 234 தொகுதிக்கு ஒரு வருஷமா அவங்க வந்து கேம்பெயின்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்படிங்கிறப்ப இது இன்னும் அந்த சினிமா மோகத்துலதான் தமிழ்நாடு இருக்கா? 100% பிரதர். நீங்க என்னுடைய வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னா திருப்பி நான் அதைதான் சொல்றேன். இந்த சினிமா முகத்தை விட்டு ஒழிங்க. கடைசி டேல அதாவது என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நான் எல்லாம் பேட்டிங் பண்ணணும் அவசியமே கிடையாது, லாஸ்ட்ல வந்து 2 6 அடிச்சாலே எனக்கு ஹீரோ ஆகிடுவாங்கன்னு ஒரு சஞ்சீவ் சாம்சன் ஹைப் கொடுத்தாங்க பாத்தீங்களா. அத்தனை நாள் விளையாண்டு பிளேயர்ஸ் எல்லாம் விட்டுட்டு அதே மாதிரி இவருக்கு ஹைப் கொடுப்பாங்கன்னு கடைசி நல்லா எஃபெக்டிவா பேசினாரு. எஃபெக்டிவா பேசிட்டு என் பேர புள்ள சொன்னான்னு நான் ஓட்டு போட்டேன், எங்க அம்மா சொன்னாங்கன்னு நான் ஓட்டு போட்டேன். அதாவது நடிகர் நல்லா சார், என் குடும்பத்துல 2 பேர் நடிகர் நல்லா டான்ஸ் ஆடுவார்னு ஓட்டு போட்டாங்க. ப்ராப்ளம் இப்ப என்னன்னா, இப்ப ஒரு பேச்சுக்கு சொல்றேன் சார், டச் விட்டு யாரும் நடிக்காதீங்க, அவர் ஜெயிக்கிறாருன்னே வச்சுக்கோங்க, அப்ப கூட இது பெருமைப்படக்கூடிய விஷயம் கிடையாது. அதிகமா படிப்புல வந்து லிட்ரஸி ரேட்ல வந்து அதுவும் பிஹெச்டிஸ் அதிகமா செய்யக்கூடிய ஒரு ஸ்டேட்ல சினிமா மோகம் இருக்குங்கிறத தவிர இதுல வேற எந்த ஒரு அவுட்புட்டும் கிடையாது. நீங்க இருக்கான்னு கேள்வி கேட்டீங்கன்னா இருக்கு. ஏன்னா நான் இன்னொன்னு சொல்றேன், ஒட்டுமொத்த வேர்ல்டுலயே நம்பர் 1 தமிழ்நாடு எதுல தெரியுமா? 1 ஆக்சிடென்ட்ல,
இன்னொன்னு வந்து ஓட்டோட வேல்யூ தெரியாததுல. ஆப்கானிஸ்தான் மாதிரி நாடுகள்ல இன்னும் பெண்களுக்கு ஓட்டுரிமை கூட வரல. அப்படி இருக்கும்போது நம்ம ஊர்ல ஓட்டுரிமையும் கொடுத்து ஒரு விமனை வந்து பினான்ஸ் மினிஸ்டரா இப்படி ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷன் வச்சிருக்கோம்னா, அது ஒரு தமிழ் பெண்மணின்னா நம்ம பெண்களுக்கு அதோட வேல்யூ தெரியல. குழந்தை ஆசைப்படுறான்னு போடுற விஷயமா இருந்தது. ஒரு தப்பான ஓட்டை நீங்க 5 வருஷம் முன்னாடி போட்டு நம்ம ஊர்ல சரக்கடிக்கிறவனே 10 பேர்ல ஒருத்தர் இருப்பான். நீ குடிகாரானா ஒருத்தன் திரும்பி பார்ப்பான் 80 பேர்ல. ஆனா இப்போ கஞ்சா போதைன்றது ஈஸி ஆயிடுச்சு. சினிமாக்கள்ல கஞ்சா அடிக்கிறவங்க நல்லா காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன் ஒரு ஓட்டு 5 வருஷம் மாத்திச்சு. கிட்டத்தட்ட ஜெயலலிதா அவர்களும் சரி, நீங்க எடப்பாடி அவர்களும் பெருசாலும் குறை சொல்ல முடியாது. அந்த 3 வருஷம் வாலட்டைல் ஆட்சிம்பாங்க, ஒரு நிலையற்ற ஆட்சி இருந்தப்ப கூட கஞ்சாலாம் இவ்வளவு ஜாஸ்தி ஆகலையே. இன்ஃபேக்ட் கோவிட கூட நல்லா ஹேண்டில் பண்ணாரு. விவசாய சட்டத்துக்கு ஆதரவா தமிழ்நாடு ஃபுல்லா, அதாவது இந்தியா ஃபுல்லா ஒரு நான் பிஜேபி பர்சன் இருந்தாருன்னா அது அவரு தான். அப்படிலாம் தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அவரை மீறி நீங்க ஒருத்தருக்கு ஆட்சி கொடுக்கவே அந்த 10 வருஷம் நம்ம பார்த்த டெவலப்மெண்ட் அப்படியே ரிவர்ஸ் போச்சு. நீங்க இன்னொரு தடவை அந்த தப்பா பண்ண தயாராட்டீங்கன்னா ஓட்டோட வேல்யூ நம்ம ஊர் மக்களுக்கு தெரியல. அது ஃபேக்ட். இல்லை, சப்போஸ் நீங்க சொல்ற மாதிரியே ஏடிஎம்கே வந்து போன தடவை எதிர்கட்சியா இருக்கிறப்ப அவங்க வந்து 75 தான் இருந்தாங்க. இப்போ அவங்க லீட்ல 83 கிட்ட இருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவ் சேஞ்சா பார்த்தாலுமே இது ஒரு பெரிய கேள்வி. தமிழகம் எதை நோக்கி தான் போகுது? அங்க நம்ம பார்த்திருப்போம், கேரளால காங்கிரஸ் வர்சஸ் கம்யூனிஸ்ட் ஒரு ஐடியாலஜி பேஸா இருக்கு. அடுத்தது அசாம்லயும் பாஜக வர்சஸ் காங்கிரஸ் ஒரு ஐடியாலஜி பேஸ் இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல அதே மாதிரி ஒரு ஐடியாலஜி பேஸ் டிஎம்சி ரிசல்ட் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருச்சு. அந்த இடத்துல வந்து பாஜக லீடிங்ல. பட் தமிழகத்துல மக்கள் ஐடியாலஜியை தாண்டி என்ன நினைக்க விரும்புறாங்க? பிரதர் இல்ல இன்னொன்னு டிஎம்கேக்கு ஓட் பேங்கே இல்லையா? டிஎம்கே ஓட் பேங்க் பயங்கரமா டெமாலிஷ் ஆச்சு. ஏன்னா டிஎம்கே ஓட் பேங்க்னா யாருன்னு பாத்தீங்கன்னா, எங்க அப்பா அம்மாக்கு கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சது காரணம் திமுக. இந்த குரூப் ஒண்ணு, கொத்தடிமைகள் ஒரு குரூப். சாரி டு யூஸ் திஸ் வேர்ட், பட் அதுதான் ஃபேக்ட். ஓகேங்களா? எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், ஏன்னா நீங்க நேத்து ஒரு வீடியோ பாத்தீங்க. நேத்து வந்து ஒரு வீடியோல ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க, எனக்கு கரெக்டா அதோட ரெலவன்ஸ் ஞாபகம் இல்ல. அதாவது இளையராஜா அவர்கள் வந்து இவருக்காக ஒரு பாட்டு போட்டிருக்காரு, விஜய்க்காக ஒரு பாட்டு போட்டிருக்காரு. அப்போ எந்த ஒரு பாஜக காரனும் அது கோவப்படல. உங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நாங்க கொடுத்தோம், உங்களை வந்து எம்பி ஆக்குனது நாங்க, உங்களை வந்து திமுக இன்சல்ட் பண்ணப்போ எதிர்த்து நின்னவங்க நாங்க அப்படின்னு ஒரு பாஜக காரன் கோவப்படல. சரி, அவர் ஏதோ போட்டிருக்காருப்பான்னு விட்டோம். ஆனா ஒரு திமுக சேர்ந்த ஒரு பெண்மணி வீடியோ போட்டிருக்காங்க. இந்த ஆளை பாத்தீங்களா யார்? அவ்வளவு வயசான மனுஷன், அவர் இசை ஞானி. அவரு எத்தனை பேருக்கு இன்னும் சைக்காலஜிக்கல் டிசார்டர், நான் சொல்றது எண்ணிக்கை, நான் நீங்க டேட்டா தான் பேசுவேன், சைக்காலஜிக்கல் டிசார்டர் இல்லாம போன தலைமுறையில சூசைட் இல்லாம போனதுக்கான அவருடைய பாடல். இதை நான் சொல்லல, இதை எத்தனையோ அந்த காலத்துல டாக்டர் ஜெயந்தினி மாதிரி அவங்க இல்ல, பட் அவங்களுடைய பேட்ச்ல இருக்கக்கூடிய நிறைய சைக்காலஜிக்கல் டாக்டர் சொல்லியிருக்காங்க இளையராஜாவோட மியூசிக். அப்படிப்பட்டவரை சொல்றாங்க, அந்த ஆள் எப்படி போயிட்டாங்க பாத்தீங்களா? ஆனா நீங்க எங்களுக்கு எதுவுமே செய்யலைனாலும் இன்னும் திமுகக்காக தான் போராடிட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு நீங்க எதுவுமே செய்யல. இந்த முறையும் நாங்க திமுக ஓட்டு போடுவோம், கவனிச்சிங்களா? சோ எனக்கு நீ எதுவுமே செய்யலைனாலும் நான் திமுக தான் ஓட்டு போட போறேன்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப் ஒரு பக்கம். ஆனா அதை தவிர்த்து ஓட்டு போடுறவங்க எல்லாருமே அரசாங்க அதிகாரிகள். எங்க அப்பா அம்மாக்கு அரசாங்க வேலை கிடைச்சது இவங்க பீரியட்ல தான். இவங்க எல்லாமே இப்ப பிரேக் ஆயிட்டாங்க. ஏன் பிரேக் ஆயிட்டாங்கன்னா, ஒண்ணு பழைய ஓய்வு திட்டத்துல வந்த டிசப்பாயின்மெண்ட், இன்னொன்னு ஏகப்பட்ட பேர், உங்களுக்கு துப்புரவு தொழிலாளர்கள்ல இருந்து டாக்டர்ஸ்ல இருந்து ஒருத்தர் விட்டு வைக்கல, எல்லாரும் போராட்டம். அதுக்கப்புறம் ஃபுல் சென்னை வந்து டாமினேட் பண்ணிருக்காங்க. 23 அமைச்சர்கள் வந்து பெரிய பின்னடைவா இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இது வந்து எப்படி ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்களே பின்னடைவு? ஏங்க அந்த அளவுக்கு வேர்ஸ்டான ஆட்சிங்க. நீங்க பாத்தீங்கல்ல, உங்களுக்கு எலெக்ஷன் பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கிற நேரத்துல அந்த தூத்துக்குடியில அந்த சம்பவம் நடக்குது நண்பா. அந்த பொன் குழந்தைக்கு ஒரு அராஜகம் நடக்குது. எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கிற நேரத்துல, சாரி எலெக்ஷன் அறிவிக்கப்பட்ட நேரத்துல, எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு அராஜகம் நடந்துட்டு இருக்கு. இது கஞ்சா போதையில வந்து ஒரு வயசான ஒரு தலையில பாட்டில் எடுத்து அடிச்சிருக்காங்க. சோ த ஒன் பிக் ஃபேக்டர் தட் ஹஸ் இம்பாக்டட் டிஎம்கே, கஞ்சா பிரச்சனை. அதை அவங்க கட்டுப்படுத்த நினைக்க கூட இல்லை. ஏன்னா இது என் கட்ட மீறி போயிடுச்சு பாங்கிற பாயிண்ட் கிடையாது. அவங்க அதுல ருசி கண்டுட்டாங்க. நீங்க ஒரு கஞ்சா சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு கட்சியோட அயலகத்துறை அதிகாரி மாற்றாரு. நீங்க சொல்றீங்க துணை முதல்வர் பின்னாடி இருந்தாரு, அவர் ஒய்ஃப அந்த கஞ்சா விஷயத்த மாட்டின ஜாஃபர் சாதி கூட ப்ரொடியூஸ் பண்ண திரைப்பட விழாக்கு அனுப்புறாங்க சார். வேற எந்த பெண்மணியும் கிடைக்கலையா அவங்களுக்கு? வேற எந்த ஃபங்க்ஷனும் கிடைக்கலையா அவங்க போறதுக்கு? சோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, டாஸ்மாக் கொண்டு வந்தோம். டாஸ்மாக் ஆலைகள் 80% மேல திமுக காரங்களுக்கு சம லாபம் பார்த்துட்டோம். ஓ, போதை மருந்துலயே லாபம் இருக்கா அப்படின்னு போதை மருந்தோட மார்க்கெட்டை இவங்க ஓபன் பண்ணி விட்டாங்க, போலீஸ கையை கட்டி விட்டு. இது மக்கள் போறதுக்கு தயாரால. லாஸ்டா இன்னும் சொல்றேன், மீஞ்சூர்ல எலெக்ஷன் நடக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி நடந்த சம்பவம். மீஞ்சூர்ல ஒரு இஸ்லாமியர் வீட்டுக்குள்ள கஞ்சா போதையில 4 பேர் மாடியில புகுந்து படிச்சுட்டு இருக்கிற குழந்தைய வெட்டியிருக்காங்க.
புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த சட்டம் ஒழுங்கு தான் பிரச்சனை இருக்கு. இப்ப அப்ப இஸ்லாமியர் தானே பாதிக்கப்படுற. ஒரு கஞ்சா அடிச்சவனுக்கு நீ திமுக ஓட்டு போட்டவன், நீ இஸ்லாமியரு, நீ மைனாரிட்டி, உனக்கு தொடக்கூடாதுன்னு தெரியாதுல்ல. அதனால மக்கள் டோட்டல் ஃப்ரஸ்ட்ரேஷனை வீசி எரிஞ்சிருக்காங்க. தட் இஸ் வாட் இம்பாக்ட். இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கணும்னா வெஸ்ட் பெங்கால், அங்க நம்ம பார்த்துருவோம் 152, திரிணாமுல் காங்கிரஸ் 109. இந்த நம்பர்ஸ் எப்படி பாக்குறீங்க? அதாவது எலெக்ஷன் நல்லபடியா நடத்திருக்காங்கன்றத பாக்குறோம். நம்ம ஊர்ல எலெக்ஷன் நிறைய குற்றங்கள் நடந்துச்சு, அதை கட்டுப்படுத்த தவறிட்டாங்க நம்ம எல்லாம் ஃபீல் பண்றோம். பட் நீங்க புரிஞ்சுக்கணும், எலெக்ஷன் கமிஷனுக்குமே லிமிடேஷன்ஸ் இருக்கு. அவங்களுக்கு நீங்க உடனே மிலிட்டரி பார்டர்ல இருக்கிற எல்லாரும் ஓடியாங்கப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. சிஆர்பிஎஃப் தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஒரு சில ரொம்ப பதட்டமான இடங்கள்ல தான் நீங்க மிலிட்டரி யூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த சாக்கை பயன்படுத்திக்கிட்டு சைனாவும் அமெரிக்காவும் காத்துட்டு இருக்கான் எப்ப இவங்களுடைய சந்தோஷத்தை குலைக்கலான்னு. சரி, அவங்க யூஸ் பண்ற டூல் தான் பாகிஸ்தான். ஓகேங்களா? இப்ப நான் வந்து ஒரு சும்மா இந்த ஸ்கூல்ல எல்லாம் விளையாட சும்மா ஜாலியா சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்ப இந்த கர்ச்சீஃப் எடுத்து இப்படி சுத்தி அடிக்கிறேன்னா அந்த கர்ச்சீஃப் நமக்கு எதிரி கிடையாது, அடிக்கிறவன் தான் எதிரி. சோ அந்த கர்ச்சீஃப் தான் பாகிஸ்தான், அழுக்கு கர்ச்சீஃப் அவன். ஓகேங்களா? அது அடிக்கிற கை தான் பாகிஸ்தானும் சைனாவும். சோ நீங்க பார்டர்ல இருந்து டோட்டலா நீங்க ரிலீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வில் பி a trouble. அண்ட் நக்சல் இப்பதான் அடங்கி இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்கோப் கொடுத்துட கூடாது. அதனால லிமிட்டட் ஃபோர்ஸஸ் வச்சு தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு அராஜகங்களை ஒடுக்க முடியலையே தவிர்த்து வெஸ்ட் பெங்கால்ல ஒன் ஆஃப் தி ஃபாரஸ்ட் எலெக்ஷன் நாங்க அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பா தேர்தல் நடந்திருக்கு 15. எக்ஸாக்ட்லி, அதுவும் லாஸ்ட் டேல. அதனால ரொம்ப நல்லா நடத்தப்பட்ட தேர்தல்ல மக்கள் அவங்களுடைய சூப்பரான ஆதரவை வெளிப்படுத்திருக்காங்க. நான் இன்னொரு ஆங்கிள் சொல்றேன், இந்த 102 ஜாஸ்திங்கிறேன். இட் வில் கோ டவுன். இது டிஎம்சிக்கு 102 வராது, இட் வில் கோ டவுன் 80 கீழே போகும். 80 கீழே போனா ரொம்ப பெரிய டவுன்ஃபால். ஷூரா, அது பிகாஸ் ஐ டிசர்வ் இட் பிரதர். கடந்த ஒரு 5 வருஷத்துல மட்டும் இன்ட்ரூடர்ஸ், அதாவது அந்த பங்களாதேஷ்ல இருந்தும் இந்த பக்கம் மியான்மர் நினைக்கிறேன், அங்கிருந்து ஊடுருவவங்களோட எண்ணிக்கை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பாப்புலேஷன்ல கிட்டத்தட்ட 20-25% அளவு கூடி இருக்காங்க. எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க பிஜேபி வந்து வெஸ்ட் பெங்கால்? பிஜேபி வந்து நம்ம கொண்டாடி கூட பேசியிருந்தோம் சொல்லிட்டு இருந்தோம். முக்கியமா ஹோம் மினிஸ்டர் அங்க கிட்டத்தட்ட 15 நாள் அந்த இடத்துல கேம்ப் போட்டு ஒரு நாளைக்கு 4 hours மட்டுமே தூங்கி ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. நீங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். பிஜேபி அவங்களை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக பண்றாங்கப்பான்னு கண்ண முட்டத்தனமா அடிக்காதீங்க. ஆல்ரெடி 18 இடங்கள் அவங்க ஜெயிச்சாச்சு. இந்த ஒரு ஸ்டேட்டை வச்சு அவங்க ஒன்றும் பெருசா சாதிப்படல. ஆனா தட் இஸ் கால் நேஷனாலிட்டி, தட் இஸ் கால் நேஷனலிசம். இப்ப முன்னாடி வந்து நம்ம கெஸ்ட் கூட சொன்னாரு, பாஜக எந்த இடத்தில் ஆட்சி அமைக்கிறதோ அந்த இடத்தில் பாஜக மட்டுமே அடுத்தடுத்து ஆட்சி அமைக்கும். வந்து நல்ல ஒரு அதுல கோவையில வந்து சென்னை காலேஜ் தான் கோவில இருக்கிறாரு. திருச்சியில வந்து தாவேக்கு வந்து 3வது பிளேஸ்ல இருந்தாலும், ஆனா வந்து பர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த வாக்கு முன்னாடி இருக்காங்க. திருச்சி கிழக்குல வந்து டிவிகே தான் இருக்காங்க. அது ஏற்கனவே ஓப்பனிங்கே வந்து கேஎன்ஏ போயிட்டு இருக்கு. கேஎன்ஏ வந்து அது க்ளோஸ் ஆயிட்டாரு. ஆமா சார். டிஎம்கேல எல்லாம் அவங்க எல்லாமே எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. இது வந்து அதிமுக நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா அவங்க வாக்கு வங்கி அவங்க அப்படியே வச்சுக்காங்க. ஏன்னா அவங்க டிஎம்கே தான். ஏன்னா இந்த நம்ம ஆமா சார். அதனால இவங்க வந்து அப்படி டோட்டலாவே அப்படியே வந்து சவுண்ட் அப்படிங்கும் போதே வந்து எல்லா சேனல்ஸுமே வந்து ஒரே மாதிரி சொன்னோடனே இவங்க வந்து டவுன் ஆயிட்டாங்க. இப்ப தபால் ஓட்டியே வந்து டவுன் ஆனதுனால ஏன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸோட ஓட்டு வந்து இவங்களுக்கு தான் வரும் அப்படிங்கிறது வந்து அது ஒரு வரலாறு. அதுதான் பெரிய வரலாறு. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்து அவங்க டவுன் ஆனது வந்து அதுல ஏடிஎம்கே வந்து நல்லா லீடிங். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஏடிஎம்கேவும் லீடிங் தான் இருந்தாங்க. அது டிஃபரன்ஸே காட்டல. அதுவே ரொம்ப கவுந்துட்டாங்க இவங்க. அதனால வந்து இவங்க அவ்வளவுதான் சார். இதுக்கப்புறம் யாரும் போட்டி இருக்காங்க. ஏடிஎம்கே அந்த பிபிகேக்கும் இதுல யாரு அடுத்து அதுக்கு ஆட்சி
2 கட்சியுமே திமுக இது யாரு ஆட்சி அமைக்கிறாங்க. ஆனா பர்சன்டேஜ் சூப்பரா வந்து எல்லாரும் சொன்னது வந்து பாண்டிச்சேரி மேல இல்ல அந்த இது இருக்குல்ல ரெண்டல் அங்கேயேதான் நிக்கிறானா கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது நம்ம லேப்ல என்ன வந்து பாஜக வேண்டாம், அந்த மோடி உள்ள வந்துவாரு, பாஜக உள்ள வந்துருங்கிற அலை வந்து இங்க இல்ல. கண்டிப்பா இல்ல. நான் இன்னொன்னு சொல்லட்டுமா, ஒரு பேச்சுக்கு ஹைபோதட்டிக்கல், டிவிக்கும் பாஜகவும் பார்ட்னர்ஷிப் போட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க, அண்ணாமலையும் ஸ்ட்ராங்கா நின்றுந்தாரு ஒரு பொசிஷன்ல அப்படின்னா இந்நேரம் நம்ம 130 தாண்டி. ஐடியாலஜி டிஃபரா இருக்குல்ல. ஐடியாலஜிங்கிறது பிரதர் அப்படி பார்த்தா நீங்க எனக்கு எந்த ஸ்டேட்னு கரெக்டா பிரிக்க பீகாரா சொல்லுவார், தனி ஸ்டேட் வேணும். அவர் நம்ம ஊர்ல இது கேட்டுட்டு இருக்காங்கல்ல, என்ன சொல்றது, தனி தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி காமெடி பண்றாங்க. அந்த மாதிரி தனியா எனக்கு வேணும்னு கேட்டவங்க எல்லாம் இவங்களோட பிஜேபியோட கூட்டணி அமைச்சிருக்காங்க. இவ்வளவு காஷ்மீர், அதான் வர காஷ்மீர்ல இப்போ எதிராக நின்றுட்டு இருக்காங்க, 3வது தடவை வந்துட்டாங்க. அவங்க கூட்டணியில தான் இருந்தாங்க லாஸ்ட் எலெக்ஷன்ல. ஆனா அந்த லாஸ்ட் எலெக்ஷன்ல அவங்களோட கூட்டணி இருந்தனால தான் 370 இம்ப்ளிமெண்ட் பண்றது நமக்கு ஈஸியா இருந்துச்சு. என்னதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம அழகா 2 யூனியன் பிரதேசம் பிரிச்சாங்கன்னாலும் கண்டிப்பா ஸ்டேட்ல இருக்கிற லோக்கல் பார்ட்டிஸோட சப்போர்ட் வேணும். அந்த சப்போர்ட் அவங்க வேற வழி இல்லாம கொடுத்தாங்க அந்த பெண்மணி. அப்படி கொடுத்ததுனால வந்து பாத்தீங்கன்னா 370 இம்ப்ளிமெண்ட் பண்ணி எவ்வளவு ஃபாஸ்டா க்ரோ ஆகும். ஒரு சீசன்ல கிட்டத்தட்ட 30 கோடி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 8 கோடி அளவுக்கு விசிட்டர்ஸ் ஜம்மு காஷ்மீருக்கு வர அளவுக்கு மாறிச்சு டூரிசம். அதுல நானும் ஒருத்தன் 2023 போயிருந்தேன் இதே பேல்கம்க்கு. எவ்வளவு சேஃபா இருந்துச்சுன்னு எனக்கு தான் தெரியும். நான் தங்கி இருந்த இடம் தீவிரவாதிகள் முன்னாடி தங்கி இருந்த இடம், அதை ஹோட்டலா மாத்திட்டாங்க. நான் சும்மா எல்லாம் சொல்ல, நான் அந்த என்ன இடம் கூட அப்புறமா உங்ககிட்ட சொல்ல, அது ஒரு பெரிய ஸ்டோரி. பட் ஹேவிங் செட் தட், அந்த மாதிரி கூட்டணிகள்ல அமையறதுங்கிறது பிரச்சனை கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து இதுவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். யாருமே ரெண்டுமே வேணான்னு சொல்றவங்களுக்கான ஓட்டு வரணும்னு. பட் நான் சீரியஸா சொல்றேன், இதை நான் சொல்லல. உங்களுக்கு விஜய் அவர்கள் டெல்லி விசிட் போனப்போ அவங்களுடைய கட்சிக்குள்ள அப்ப இருந்த இப்ப அப்புறமா புதுசா எம்எல்ஏ நிறைய பேர் வந்தாங்க. பட் அப்ப இருந்த மக்கள் கிட்ட கேட்டதுல 80% பேரு நீங்க பிஜேபியோட கூட்டு சேரலாம்னு சொன்னாங்க. சேரலாம்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த பிஜேபி வந்தா மதவாதம் வந்துரும் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு ஓல்ட் அசம்ஷன். குளச்சல் தொகுதியில நீங்க என்ன நடக்குதுன்றது பாருங்க. அவங்க தான் தாவேகா தான் முன்னிலையில் இருக்காங்க. இருக்கட்டும், பட் யூ வில் see some changes there. பிஜேபி காங்கிரஸ் 15 வருஷமா ஆண்ட இடம் அது. தொடர்ந்து 3 தடவை ஜேஜி பிரின்ஸ் அங்க வந்திருந்தாரு குளச்சல் தொகுதியில. இன்ஃபேக்ட் அங்க இருக்கிற மக்கள் இன்னும் கஷ்டப்படுறாங்கன்னா அது காரணமே ஜேஜி பிரின்ஸ் தான். அவர் மேல 200 வழக்குகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம 23,000 கோடியில அந்த இடத்துல ஒரு போர்ட் அமைக்கிறதுக்கு வழி பண்ணிருந்தாங்க. இப்ப நம்ம லட்சத்தீவு இதுல கட்டிட்டு இருக்கோம் தெரியுமா, அண்ணாமலை நிக்கோபர் பக்கத்துல, அந்த மாதிரி இங்க ஒரு போர்ட் வர வேண்டியிருந்தது. ஏன்னா ரொம்ப அற்புதமான இடம் குளச்சல், ஒரு நல்ல வரலாற்று சிறப்புமிக்க இடம், நல்ல ஆழமான கடல். அந்த போர்ட்டை மட்டும் அமைச்சிருந்தாங்கன்னா சுத்தி வர இருக்கிற புதுக்கோட்டை மாவட்டத்துக்கே வேலை கிடைச்சிருக்கும். நாட் ஒன்லி குளச்சல், அங்க இருக்கிற தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வேலை கிடைச்சிருக்கும். அவ்வளவு நல்லா நடந்திருக்கும். நான் சொல்றது தூத்துக்குடி மட்டும் இல்ல, பக்கத்துல புதுக்கோட்டை ஏகப்பட்ட பேருக்கு. ஏன் கிறிஸ்துவ மக்கள் தான் அங்க மேக்சிமம், அவங்களுமே இது நல்லது அடைஞ்சிருப்பாங்க. ஆனா தமிழ் இந்து நாடார்களை பத்தி இழிவா பேசின ஒரு ஃபாதரியாருக்கு கொடுத்த சப்போர்ட்டை கூட ஜேஜி பிரின்ஸ் இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கல. அந்த கோவத்துல தான் மக்கள் ஓட்டு போட ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் சொல்றேன், அங்க டிவிக்கேன்னு ஒரு சக்தி வராம இருந்தா மொத்தமும் பிஜேபிக்கு தான் விழுந்திருக்கும். So anyhow, இப்போ வந்து லீடிங்ல இருக்காங்க டிவிக்கு குளச்சல்ல. பட் ஐ பெட் யூ there is இப்ப இந்த ஒரு 2வது சுற்று தான் அதிக தொகுதியில பேருக்கு, இன்னும் 3/4 தொகுதியில முதல் சுற்று தான் பேருக்கு. இந்த நம்பர்ஸ் வந்து உடனே ஒரு 12 மணிக்கு பாக்குல தெரிஞ்சிருமா, இல்ல இது வந்து 2016, 11 தேர்தல் மாதிரி 3-4 மணிக்கு தான் தெரிய வாய்ப்புகள் இருக்கா? என்ன பொறுத்த வரைக்கும் பிரதர், உங்களுக்கு டெஃபினட்டா ஒரு 1 o'clock நமக்கு தெரிஞ்சிடும். 12 to 1
என்ன எந்த போக்குன்னு தெரிஞ்சிடும். ஒரு சில தொகுதிகள் இழுத்தடிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாலின் அவர்களோட தொழில் லாஸ்ட் மினிட்ல தான் தெரியும், இல்லைன்னா ஒரு கலாட்டா நடக்கும் அப்படின்ற பிரச்சனைனால உதயநிதி ஸ்டாலின் லூஸ் பண்ணாருன்னா எனக்கு செம ஜாலியா இருக்கும். நான் ட்ரீட் வைப்பேன், நிறைய பேருக்கு தம்பி கூட சேர்த்து ட்ரீட் வைப்பேன் நான். பட் ஹேவிங் செட் தட் உங்களுக்கா எங்க புள்ளலையா புரியலையா நீங்க முடிவே பண்ணிக்கலாம். ஆட்சி மாறதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை எல்லாம் பட்டோட் வரி. ஸோ அந்த பாயிண்ட் இஸ் டெஃபினட்டா ஒரு சில தொகுதிகள் பயங்கர இழுத்தடிப்பு இருக்கும். 6:30 7 மணி வரைக்கும் போச்சு அப்படின்னா வெற்றி என்ன யாரை அறிவிச்சாலும் நீங்க புரிஞ்சுக்கலாம். ஏன்னா 2011 தேர்தலில் ஒரு பெரும்புள்ளி சென்னையில தோக்கிறதா இருந்தாரு. ஓகேங்களா? அப்ப வந்து மதிப்பிற்குரிய ஜெயலலிதா அவர்களுக்கு போன் போய் கெஞ்சாத குறையா கேட்டு கட்சி பேரே நாரிடும்னு சொல்லி அவர் வந்து அறிவிச்சாங்க. வேட்டி சட்டை போட்டு இருக்கிறாரு. சோ அது அறிவிச்சாங்க, வேற வழி இல்லைன்னு அறிவிச்சாங்க. சோ இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஊர்ல இருக்கிற இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ் எல்லாருக்குமே போன்ல தெரிஞ்சிருது. அதே மீறி டிவிக்கு ஓட்டு போறான்றது காமெடி, அதை வேற விட்டுருங்க. பட் அப்பெல்லாம் அந்த அளவுக்கு யாருமே ப்ரெடிக்ட் பண்ணலையோ டிவிக்கே இந்த நம்பர்ஸ் வரும்னு. நான் ஒரு உண்மையை சொல்றேன் பிரதர், பெரிய தலைங்க யாருமே ப்ரெடிக்ட் பண்ணல. ஆனா என்ன மாதிரி மக்கள், நான் மக்களும் இல்ல, நான் பொலிட்டிஷியன் இல்ல, நடுவில் ஓடிட்டு இருக்கேன்னு சொல்ற மக்கள்லாம் பயங்கரமா சொன்னோம் டிவிகே வில் மேக் அன் இம்பாக்ட். நீங்க வீடியோ எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. நான் வந்து டிவிகே ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா போடுவாங்களோன்ற பயம் எனக்கு இருந்துச்சு. நான் இன்ஃபேக்ட் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் நீங்க பார்க்கலாம், டிவிஆர் பிரசாத் நான் அட்வைஸ் பண்ண வச்சுக்காதீங்க. அங்க நீங்க போனீங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் ஓட்டு போடாதீங்க தான் பேசியிருப்பேன். ஏன்னா நான் டிஎம்கே பத்தி கவலையே படல. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் டிஎம்கே பத்தி கவலைப்பட்டேன். போன வருஷத்துல நான் பேசினதான் டிவிகே தான். ஏன்னா எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஒரு சினிமா மோகம் நம்ம ஊர்ல இருக்குது. சினிமா மோகம்ங்கிறத விட மூணு ஃபேக்டர் தலைவா. ஒன்னு சினிமா மோகம், ரெண்டாவது ஓட்டோட வேல்யூ தெரியாது நம்ம மக்களுக்கு. ஒரு ஓட்டிங்கிறது இன்னுமே ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. உங்களுக்கு கவலை இருக்கணும். ஏன்னா உங்க பசங்க படிக்கிற படிப்பு, உங்க பசங்க வந்து உங்க குழந்தைங்க வந்து கஞ்சா பக்கத்துல இருந்து எவ்வளவு தூரம் இருக்காங்கிறது, வருங்கால சமுதாயத்துல ட்ரங்க் அண்ட் டிரைவ் லீகலைஸ் பண்ணாம இருக்கிற வரைக்கும், நீங்க படிக்கிற பாடம், நீங்க தெரிஞ்சுக்கிற ஹிஸ்டரி, உங்களுக்கு வரக்கூடிய திட்டங்கள், நீங்க வீட்டு வாடகை எவ்வளவு பே பண்றீங்க, இல்ல உங்க வீட்டை எவ்வளவு வாடகைக்கு விட முடியும், எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு கிரியேட் ஆகுது, இன்னும் சொல்லிட்டே போலாம். உங்களுக்கு கிடைக்கிற மெடிசன், நான் பிரைவேட்ல போய் பாத்துக்கிறேன், இன்சூரன்ஸ் இருந்துட்டோ உனக்கு கொடுக்குற மருந்துல கலப்படம் இல்லாம இருக்கணும் இல்ல, அது எல்லாமே இட் ஹேப்பன்ஸ். உங்களுக்கு தெரியுமா, தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஆயுர்வேதா ரொம்ப ஸ்லோவா ஊடுருவிட்டு இருக்கு. மீதி எல்லா ஸ்டேட்லயுமே அந்த ஆயுஷ் திட்டங்கள் மூலமா இந்திய மருத்துவம், சித்தாவா இருக்கட்டும் ஆயுர்வேதாவா இருக்கட்டும், சூப்பரா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. எஸ்டாப்ளிஷ் பண்றது ஆயுஷ சூப்பரா லீட் பண்ணிட்டு இருக்க நம்ம ஊர்ல இருக்கிற டாக்டர் மீரா அப்படிங்கிறவங்க. ஆனா இந்த ஊர்ல அந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகல. காரணம், கட்சி சப்போர்ட் பண்ணல. ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட் இஸ். லோக்கல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணல. கவர்னர் அவ்வளவு இனிஷியேட்டிவ் எடுத்தார் தெரியுமா, ஆர் என் ரவி. அதுக்கு ஏன்னா அதுக்கு காரணம் உங்க லோக்கல் கவர்மெண்ட். என்ன காரணம் டிவிக்கே இவ்வளவு நம்பர்ஸ் வரதுக்கான காரணம்? இல்ல சினிமா மோகம் மட்டும். ஃபர்ஸ்ட் ஒன் சினிமா மோகம், செகண்ட் ஒன் ஓட்டோட வேல்யூ தெரியல, மூணாவது எனக்கு ரெண்டு கட்சியும் வேண்டாம், அதிமுக மேலேயும் இருக்கிற அதிருப்தி. அதை புரிஞ்சுக்கோங்க. இது பாஜக மேல இருக்கிற அதிருப்தி கிடையாது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் பின்னடைவை சென்றது அதிமுக. அவங்க ரெண்டு பேரும் இப்ப பிரிச்சு விட நான் வரல. பட் த ஃபேக்ட் இஸ், இந்த முறை பாஜகவுக்கு கம்மியான ஓட்டுகள், ஐ மீன் டிவிகேக்கு பின்னாடி போறதுக்கு ரீசன் வந்து அதிமுகவோட பாஜக கூட்டணி சேர்ந்தது. ஏன்னா இப்போ விஜய்க்கு கிடைக்கிற பெர்சன்டேஜ்ல கிட்டத்தட்ட ஒரு 30 to 40% நம்ம அச்சீவ் பண்றோம் 2024ல தனியா நிக்கும் போது. சோ 3 பாயிண்ட். ஃபேக்டர் நம்பர் 1 சினிமா மோகம், ஃபேக்டர் நம்பர் 2 ஓட்டோட வேல்யூ தெரியல. என் பேரம்பத்தி சொன்னான்னு போட்டிருக்காங்க. தபால் ஓட்டு எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? பேரம்பத்தி சொல்லி வயசானவங்க தபால் ஓட்டு போடுறாங்க. இதெல்லாம் அரசியல் எந்த அளவுக்கு நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா கிடையாது. அதான் நான் திருப்பி சொல்றேன். இட்ஸ் a destruction. நான் சொல்றேன் பாருங்க, ஒருவேளை டிவிகே ஆட்சி அமைச்சால் நடக்காது. ஆட்சி அமைச்சால் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த ரெக்கார்டு வச்சுக்கோங்க, ஷார்ட்ஸ் போடுங்க. டிஎம்கே பரவாயில்லன்னு உங்களுக்கு தோணும். டிவிகே ஆட்சி அமைச்சால் டிஎம்கே பரவாயில்லன்னு தோணும். ஐ வில் டெல் யூ. ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷனே தெரியாம ஒரு நபரை நம்பி எல்லாம் கட்சி நடத்த முடியாது பிரதர். அவருக்கு வந்து ஒரு கஞ்சாவை ஒழிக்கிறதுக்கு என்ன ஐடியா அவர்கிட்ட இருக்கு? ஒரு நடுவணர் என்ன ஐடியா? வந்து எல்லாமே அதிகாரிகள் கைதான். அட் லாஸ்ட் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்க சொல்றதுதான் ஒரு முதலமைச்சர் யாரா இருந்தாலும் வர்றவங்க வந்து செய்ய போறாங்க. இல்ல அவங்களை கண்ட்ரோல்ல வைக்க தெரியணும்ல. எத்தனையோ அதிகாரிகள் நல்லது செய்யணும்னு நினைச்சு நீங்க அவரோட பேர் ராதாகிருஷ்ணன், அவரோட ஒரு நல்ல இன்டெலிஜென்டான அதிகாரி இருக்க முடியாது. அவரால் என்ன பெருசா பண்ண முடிஞ்சது? ரோட்ல இருக்கிற மாட்டெல்லாம் ஓரமா உட்கார வைங்க அப்படின்னு அவர் வேலையை கேட்டு கொடுத்தாங்க. சரி, டாக்ஸ், அது வந்து திருநாய்கள்ன்றது இட்ஸ் பிகஸ்ட் ப்ராப்ளம், இட்ஸ் நேஷனல் இஷ்யூ. அது அவர்கிட்ட கொடுத்தாங்க, எக்ஸலண்டா ஹேண்டில் பண்ணாரு. ஆனா அவரை நடுவில் இன்டர் பண்ணது யார் தெரியுமா? இந்த டாக்ஸுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ற தியோசபிக்கல் சொசைட்டியில இருக்கக்கூடிய நம்ம சின்னவருடைய ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் கண்ணால பார்த்தேன். ஏன்னா நான் தான் அந்த ரா அசோசியேஷன்ல ஒன் ஆஃப் தி ஆர்வலராக இருக்கேன். நான் வந்து கண்ணால பார்த்தேன். நீங்க தியோசபிக்கல் சொசைட்டி போங்க, ஓகேங்களா? உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, இந்த மலர் ஹாஸ்பிட்டலுக்கு எதிர லெஃப்ட் எடுத்து போற ஒரு ரோடு தான்.
ஒரு தெருனா இங்க இருக்காது. இன்ஃபேக்ட் அந்த இடத்துல ரோடு கிளீனா நாயை வாக்கிங் கூட்டு போற ஒரு செலவு ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்க போயிருக்கீங்களா? ஆனா அந்த இடத்துல ஒரு தெருனா இருக்காது, ஒன்னே ஒண்ணு கூட இருக்காது. நீங்க அப்படியே அதை தாண்டி திருவான்மியூர் பக்கம் வாங்க, 10 தெருனா இருக்கும். ஏன்னா இங்க இருக்கிறதுலாம் அங்க போயிடுச்சு, இதுதான் பாயிண்ட். ஆனா அந்த திருவான்மியூர்ல நீங்க அது 10 தெரு எடுக்க வந்து 20 பேர் வந்து நிப்பாங்க. நீங்க நாய் எப்படி எடுக்கலாம்? யூ நோ வாட், தி டாக் ஷுட் பி ஹியர் சொல்றவங்க எல்லாரோட பசங்க எல்லாம் ஃபாரின்ல இருப்பாங்க. சோ இது வந்து ஒரு சிம்பிள் இஷ்யூ. இதுலயே ராதாகிருஷ்ணன் அவரால் ஒன்னும் ஆக்ட் பண்ண முடியலன்னா அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் கண்ட்ரோல் பண்ணி அதை நல்ல வகையில டைரக்ட் பண்றதுக்கான டேலண்ட் இந்த ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு வேணும். அது கண்டிப்பா இவர் கிடையாது. சோ யூ வில் see a bigger downfall. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? நான் சொல்றதெல்லாம் வாய் வழியா சொல்ல, எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நண்பா. ஜெலன்ஸ்கி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி. உக்ரைனோட அதிபர் அவர் யார் தெரியுமா? ஸ்டாண்ட் அப் காமெடியன். சோசியல் மீடியாவில் அவரை பயங்கரமா ஹைப் பண்ணனால அவருக்கு ஓட்டு போட்டு இன்னைக்கு அவங்க நாட்டில் ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் 30 வயசு இல்ல 25 வயசான யாரா இருந்தாலும் நீ மிலிட்டரிக்கு வரணும்னு சொல்லி எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க தெரியுமா? அவரு சேஃபா இப்போ ஒரு கண்ணாடி இவ்வளோ கண்டார். வாட் இஸ் இம்பாக்ட்? ரஷ்யாவோட நீங்க ஃபைட் பண்ணது. இப்போ நம்ம நினைச்சா உடனே கன்னை தின்னா சைனாவோட போறண்டியே அப்படின்னு அப்படியே போயிடலாம். ஏன் போல? ஸ்ட்ராட்டஜி. சைனாவை ஐசோலேட் பண்ணும். அவங்களோட யுத்தம் போடுறதுனால நமக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. அவங்க ஐசோலேட் பண்ணி அங்க இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நாம வாங்கணும். மோடி இஸ் வெரி மச் ஃபோக்கஸ்ட். அந்த மாதிரி இல்லாம ஜெலன்ஸ்கி நான் ரஷ்யாவை எதிர்த்து போறேன், பின்னாடி யூரோப் இருக்கே அப்படின்னாங்க. லிட்டரலா அந்த என்னது கலகலப்பு படத்துல வர மாதிரி அதுல வந்து அவர் பேர் என்ன, வினய் வந்து முன்னாடி போய் நிப்பாரு. ஏண்டா கூட்டமா வரவனே குழுச்சோரத்தோட போயிருக்கா, நீ தனியா வர வந்திருக்க, திரும்பி பார்த்தா எல்லாரும் மறைஞ்சிருப்பாங்கல்ல. அந்த மாதிரி யூரோப்ல எல்லாரும் மறைஞ்சிட்டாங்க, தனியா மாட்டினாரு ஜெலன்ஸ்கி. பொலன்னு போட்டாங்க உக்ரைனை. சோ அதே மாதிரி ஒரு ஆட்சினா என்னன்னே தெரியாத போதுண்டா சாமின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். நான் சாபம் கொடுக்கல, நான் சொல்றது ப்ரெடிக்ஷன். நான் கிரிக்கெட்ல நிறைய தடவை ப்ரெடிக்ஷன் சொல்லுமா கழுவி ஊத்திருக்காங்க. ஆனா அது கரெக்டா நடந்திருக்கு. இப்பவும் நான் சொல்ற ப்ரெடிக்ஷன், ஐ ப்ரே இட் ஷுடன்ட் ஹேப்பன். என்டிஏ ஆட்சி அமைச்சாதான் நம்ம நாட்டுக்கு நல்லது. அட்லாஸ்ட் வந்து கேரளா நம்ம பார்த்துருப்போம். அங்க ஹேட்ரிக்கா எல்டிஎஃப் வந்து ரூல் பண்றாங்கிறப்ப அங்க வந்து இப்ப காங்கிரஸ் வந்து புத்துணர்வு பெற்று அவங்க முன்னிலையில இருக்காங்க. ஸோ கேரளா அவங்க வந்து லிட்ரேசி ரேட்ல ஃபர்ஸ்டா இருக்கிற மாநிலம். பட் அங்கேயும் இதே பிரச்சனைகள் வந்து இருக்கு. குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா அங்க அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் ரொம்ப அதிகம். அது ஏன் படிக்கிற இடத்துல எல்லா இடத்துலயுமே பார்த்தா அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் இருக்கு? பிரதர், நான் கேரளாவோட படிப்புல இருக்கிற பாயிண்டே பிரேக் பண்றேன். ஏன்னா நான் வந்து கேரள மக்களோடய பேசியிருக்கேன். ஓகேங்களா? நான் திருப்பி சொல்றேன், நான் பண்றது எல்லாமே ஆய்வுன்னா ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு 4 எக்ஸ்பர்ட்ஸ் எடுத்துட்டு போய் பண்றது கிடையாது. நார்மல் பேச்சு மூலமா வரக்கூடிய ஒரு அனாலிசிஸ். நான் கேரள மக்களோட பேசியிருக்கேன், கேரளால இருந்து என் கூட வந்து ஒர்க் பண்றவங்கள பேசியிருக்கேன், கேரளால இருந்து தமிழ்நாட்டில் உபர்ல டிரைவ் பண்றவங்க பேசியிருக்கேன், கேரளாலேயே போய் பேசியிருக்கேன். கூத்தாட்டுக்குளம்ன்ற இடத்துல வந்து ஒரு சூப்பரான ட்ரீட்மெண்ட்லாம் கிடைக்கும், அங்க பேசியிருக்கேன். ஐயப்ப மலை மட்டும் கிடையாது, நிறைய இடங்கள் போயிருக்கேன். கேரளால லிட்ரஸி ரேட் ஏன் தெரியுமா? ஐயே 10th +2 வரைக்கும் நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா மட்டும் போது நீங்க பாஸ். நம்ம ஊர்ல +2 ஆல் பாஸ் கிடையாது. அவங்க ஊர்ல +2 ஆல் பாஸ், 10th ஆல் பாஸ். நீங்க சிபிஎஸ்இல படிச்சா தான் யூ ஹேவ் டு கிளியர் எக்ஸாம்ஸ். நீங்க 10th +2 ஸ்டேட் போர்ட்லயோ மெட்ரிக்லயோ படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆல் பாஸ். நீங்க அட்டன் பண்ணா போதும் எக்ஸாம். இது எப்படி 100% லிட்ரஸி ரேட்? அப்ப உங்களுக்கு என்ன இருக்கும்? ஏன் நம்ம எடப்பாடி என்ன சொல்லி ஓட்டு கேட்டாரு? தம்பிங்களா கொரோனால உங்களை ஆல் பாஸ் போட்ட நானு சொன்னாரா இல்லையா? அது புரியல. நீங்களும் படிச்சனா சும்மா போட்டாரு. ஏன்னா நம்ம மக்களுக்கு கொஞ்சம் ரோசமும் உண்டு. அந்த ஓசி விஷயத்துல அவர் அடி வாங்கி பின்தங்கி இருக்காரு, அவ்வளவுதான் மேட்ரு. சோ அதனால ஆனா கேரளால என்ன பாஸ் பண்ண வச்சது இவங்க தான். ரெண்டாவது தம்பி, நீங்க மீடியால என்ன பாக்குறீங்க, உங்க மனசுக்குள்ள என்ன ஆசை விதை, இதெல்லாம் மேட்டர்ப்பா. ஒரு 14-17 வயசு இருக்கிற பையனுக்கும் பொண்ணுக்கும் நானும் பையனை மாதிரியே சட்டை போடணுன்ற ஆசை இருக்குமா? இருக்கலாம். நான் சில விஷயங்களை ஓப்பனா பேச முடியாது. ஒரு பொண்ணு சட்டை பேண்ட் போட்டு வந்தா ரைட்டு அப்படின்னு நினைக்கிற பசங்க இருப்பாங்களா? அவங்க எல்லாம் இப்ப ஓட்டர்ஸா மாறினா என்ன ஆகும்? சோ முன்னேற்றத்துக்குரிய விஷயம் என்னவோ அதை செய்யாம இந்த மாதிரி வயசுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கேரளால பண்றதுனாலயும் ஈஸி பாஸ் பண்றதுனாலயும் அவங்களுக்கும் ஓட்டிங் வேல்யூ தெரியல. ரெண்டாவது புரட்சி. இந்த வேர்டு த மோஸ்ட் மிஸ்யூஸ்ட் வேர்டு இன் தமிழ்நாடு, கேரளா. புரட்சி எப்ப பண்ணுவீங்க? நம்ம ஒரு ஹாஸ்டல்ல இருக்கோம், நம்ம எப்ப புரட்சி பண்ணுவோம்? நம்மளுக்கு அத்தியாவசிய தேவைகள் கிடைக்கலன்னா நம்ம பண்ணுவோம். அத்தியாவசிய தேவை கிடைக்கலாம். நீங்க கேரளா தமிழ் மக்களை போய் புரட்சின்னு கேட்டீங்கன்னா யாரு ஜெயிக்கிறானா அவனை எதிர்த்து நிக்கிறது புரட்சி. சச்சின் டெண்டுல்கர் இந்தியாவுக்கு 100 ரன் அடிக்கிறான்டா, ஜெயிச்சு கொடுக்குறான்டா, அவர் எதிர்த்து நில்லு புரட்சி. யார சரி யார எதிர்த்து அவர் யாரை கொண்டு வர போற? நான் சஞ்சு சாம்சன் கொண்டு வர போறேன். ஏன் 2 மேட்ச் ஆட்டு 3 மேட்ச் அவுட் ஆகிறதுக்கா? இவர் தான் பாயிண்ட். ஓகேங்களா? சோ த பாயிண்ட் இஸ், புரட்சினா என்னன்னு தெரியாம வளர்ச்சியை பார்க்காம ஷார்ட்டா சொல்லிட்டானா. 2 பேருமே படிச்சுட்டு வந்திருக்காங்க. கேரளா நம்மளுக்கு விட்டுருங்க, நம்ம எல்லாம் உழைச்சி படிச்சோம். கேரளால ஆல் பாஸ்ல நிறைய பேர் வந்திருக்காங்க. 1. ரெண்டாவது அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா தான் இன்ஃபுளுன்ஸ். இந்த 2 ஸ்டேட்டுக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு, நீங்க ஒத்துக்கணும். உண்மை.
நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டோம், நியூஸும் பார்க்க மாட்டோம். ஆல்ரெடி அதுவுமே பயஸ்ட் தான். ஆனா நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கும்போது 10 நியூஸ்ல ஒரு நியூஸ் உங்களுக்கு உண்மை கண்ணில் படும். அந்த 10 நியூஸ்ல ஒரு நியூஸ் உங்களுக்கு தினமும் பார்க்க பிஜேபி கொண்டு வர திட்டங்கள் உங்களுக்கு தெரியும். இது எதுவுமே கேரளாலையும் கிடையாது, தமிழ்நாட்டிலும் கிடையாது. We totally rely on WhatsApp and Facebook and LDF in Kerala and here TMK mass social media presence. That is why ரெண்டு இடத்துக்கு சோஷியல் மீடியா பிரசன்ஸ் தான் இப்போ வந்து டிவிகேவையும் நம்ம அப்படிதான் சொன்னோம். சோஷியல் மீடியா பிரசன்ஸ்ல தான் வந்து டிவிகே இருக்குன்னு. பட் இப்ப வந்து அவங்க ரியாலிட்டிலயும் அவங்க இருக்காங்கல்ல பிரதர். நான் அதை மறுக்கல பிரதர், பட் அதுக்கான ரீசன் அவங்க கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு 2 கட்சி வேணாம்னு நினைக்கிறவங்க இருக்காங்கன்னு. அவர் சோஷியல் மீடியால வெறும் சோஷியல் மீடியா பாக்குறவங்க மட்டும் அட்ராக்ட் பண்ணலையே. நீங்க பாத்தீங்க, என்னோட சேனல்ல இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஒரு 5 வயசு குழந்தைய ஒரு அம்மா வந்து இப்படி கை கூப்பி 23ஆம் தேதி அப்படிங்கிறது அதுக்கு தெரியல. 23ஆம் தேதி தயவு செஞ்சு எல்லாரும் விஜய்க்கு ஓட்டு போடுங்க. இத்தனை நாள் ஸ்டாலின் தாத்தா இருந்தாருல்ல, இப்ப விஜய் மாமா இருக்கட்டும். அதென்ன ஊஞ்சலா? இத்தனை நேரம் அவன் ஆடினால நான் ஆடினன்றதுக்கு எவ்வளவு இமேஜ். அதுக்கு அந்த அம்மா நீங்க யோசிச்சு பாருங்க கார்த்தி. நீங்க நானும் இப்போ வந்து நீங்க சரி ஓகே நம்ம ஏஜ்லாம் அப்புறப்படல, நீங்க வந்து ரொம்ப சின்ன வயசுல வச்சுக்கோங்க. நம்ம எல்லாம் சின்ன வயசுல ஒரு டிவி சேனலுக்கு முன்னாடி தயவு செஞ்சு அப்படின்னு கை கூப்பி யாரையோ கெஞ்சினோம்னா அம்மா என்ன பண்ணுவாங்க, அப்பா என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்க. கண்ணத்துல சேர்த்து அனுப்பிச்சுடுவாங்க. ஏன்னா நமஸ்காரம் பண்ண பெரியவாளுக்குன்னா அதை பண்ண மாட்டேன், உட்காந்து எல்லாரையும் கை கூப்பி கெஞ்சிட்டு இருக்க, கௌரவமா இருக்கணும். அந்த குழந்தை கெஞ்சுது, அவங்க அம்மா வீடியோ எடுத்துட்டு சி லூசுக்கிட்டு இதுக்கு போய் அழறியேன்றாங்க. எனக்கு எரிச்சலா வருது. அதுதான் சொல்றேன். அதான் இப்படி எல்லாம் நீங்க ஒரு பிளைண்ட்னஸ் இருக்கும்போது ஆப்வியஸ்லி ஒரு சோஷியல் மீடியால இருந்து ஒரு குழந்தையை நீங்க இம்பாக்ட். ரெசார்ட் அரசியல் நடக்குமா? டிவிகே சப்போஸ் வந்து பெரும்பான்மை வராங்களா இல்லையான்னு தெரியல. 105 கிட்ட இருக்காங்க. ரெசார்ட் அரசியல் நேத்திக்கே நம்ம பார்த்திருப்போம். ரெசார்ட் தேடிக்கிட்டு இருக்காரு. எல்லாரோட வேட்பாளரையும் வந்து பனையூருக்கு வர வச்சு பேச்சுவார்த்தை நடைபெற்று இருக்குங்கிறாரு. சோ ரெசார்ட் அரசியல் நடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நிறையவே இருக்க மாதிரிதான் இப்ப தெரியுது. பட் அகைன் நான் சொல்றேன், இது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ். நீங்க வந்து 12 மணி 12:30 மணிக்கு தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும். 12:30 I see a huge change in number. ஏன்னா இது எனக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்கு. நான் வந்து இவ்வளவு பெருசா எல்லாருக்குமே ஷாக்கிங்காக தான் இருக்கு. இப்படி ஒரு இம்பாக்டை உருவாக்கும் தெரியல. எனக்கு என்னவோ வந்து எப்பவுமே சொல்லுவாங்க பிஜேபி சேர்ந்தனால அதிமுக பின்னாடி, அதிமுக சேர்ந்தாலும் பிஜேபி தான் பின்னாடி போல இருக்கு. பட் நமக்கு வேற வழியும் கிடையாது பிரதர்ஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து தனியாலாம் நின்றுக்க முடியாது. தனியா நின்று மறுபடியும் அவங்க தான் கருப்பு சிவப்பு தான் வந்து அட்வான்டேஜ் எடுத்திருப்பாங்க. ஏன்னா அப்ப விஜய் அவர்கள் வந்து வெறும் டிஎம்கே ஓட்டு மட்டும் கிடையாது, ஏடிஎம்கே ஓட்டும் எடுத்திருக்கார் அப்படின்னு நம்ம நினைக்கலாமா? போற போக்கு பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஏன்னா இன்னும் எடப்பாடி அவர்களை ஒரு பெரிய லீடரா மக்கள் ஏத்துக்கலையோன்னு எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு.